அடிக்கடி ட்ரபிள். அதனால இப்போ நீங்கள் இந்த வாதம் பேத்தம் சேத்தம்ன்றதை மூணையும் உடம்பு நம்மளா தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியம். அப்போ வாத உடம்புக்காரரு என்ன பண்ணணும், பித்த உடம்புக்காரர் என்ன பண்ணுன்றதையுமே சேர்த்து என்னென்ன சாப்பிடணுன்றதையும் நம்ம வழக்கமா சொல்லிட்டு வருவோம். இன்னைக்கு நம்ம புதன்கிழமை புதன்கிழமை என்னென்ன செய்யணும்? அறிவுக்காரன். புதன்ன்றது யாருன்னா அறிவுக்காரகன், ஞானக்காரகன். அப்போ நம்ம அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் புதன். அதோட சந்திரனும் சேருவார். சந்திரனும் சேர்ந்து இந்த ரெண்டையும் நம்ம நல்லா பயன்படுத்திட்டு வந்தோம்னா சந்திர பகவானையும் புதன் பகவானையும் சேர்த்து பயன்படுத்தணும் அந்த மூச்சு பயிற்சியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏற்கனவே இப்போ நம்ம சனி பகவானுடைய இயக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். சனி பகவானுடைய இதுல அவருடைய நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நம்ம பஞ்சபூதங்கள்ல சனீஸ்வர பகவான்ன்றது நடுவிரல். இந்த நடுவிரல்ல நம்ம அப்படியே ஆகாய முத்திரை, இந்த ஆகாய முத்திரை நடுவிரல் ஆகாய முத்திரை அப்படியே மேலே பார்த்து வச்சு மெதுவா இழுத்து விட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவார். இந்த ஆகாய முத்திரையில நம்ம எல்லாமே சரி பண்ணலாம். இப்ப இந்த மனிதன் எல்லா வகையிலும் பிறந்துதான் கடைசியில மனித பிறவின்னு நேற்று நான் சொன்னேன். அதையே இன்னைக்கு நம்ம செயல்ல காட்டணுமா? வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டு இந்த மூச்சை நல்லா இழுக்கும் போது வயிறு விரியணும், மூச்சு விடும்போது வயிறு சுருங்கணும். அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த கிளாஸ் வர்றதுனால என்னங்க ஐயா நன்மை? நிறைய பேர் கேள்வி கேட்கும். வந்துதான் செய்யணும், யார் ஆன்லைன்லயே பார்த்து செய்யக்கூடாது, ஆன்லைன்லயே தான் செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்போம். நான் வீட்டுக்கு வர்றதை பற்றியோ எதை பற்றியோ நான் பேசல. இப்போ நம்ம அப்படியே எந்திரிச்சு ஏன் 2 நிமிஷம் அப்படியே உட்காரோம், மூச்சு கவனிச்சிங்களா? இன்னைக்கு புதன்கிழமை எந்த மூச்சு ஓடணும்? சரம் என்ற காத்துல எந்த மூச்சு ஓடணும்? இது சரகலை தானே. சரகலையில தொட்டு வரும் பயிற்சிகள். இன்னைக்கு புதன்கிழமை இடது சுவாசம் ஓடணும். இப்போ நமக்கு காலையில 6:15, 6லிருந்து 6:15 போடுங்க. 6:15, 7:15, 8:15, 9:15, 10:15 வளம், 11:15, 12:15 இடம். இப்ப மறுபடியும் வளம் ஓடணும்.
மறுபடியும் வலது சுவாசம் ஓடணும். நல்ல 2 நிமிஷம் நல்ல சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். தூங்காமல் விழிப்பு நிலையில இருக்கணும். அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்து இடது சுவாசம் ஓடினாதாங்க ஐயா எல்லாமே கிடைக்கும். கேட்டதை தடுக்கக்கூடியது இடது சுவாசம். அப்போ நம்ம நல்லா உட்கார்ந்து இடது சுவாசத்தை கவனிக்கணும். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற பஞ்சபூத ஆற்றல் அனைத்து நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீர் நிலம் அப்படிலாம் ஒவ்வொன்றா சமனாகும். இப்ப நம்ம அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அப்படியே எதிர்த்து எல்லோருக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை தூங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு நெஞ்சில கை வச்சு ஓம் ஒரு 3 தடவை நல்லா இந்த ஓம நல்லா கவனிக்கணும். கவனித்துதான் நம்ம சொல்லணும். மூச்சை நல்லா இழுத்து ஓ செகண்ட் டைம் ஓ third time ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மவேத்விசாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் இம்ருத்யோ முக்ஷியமாமிருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டுங்க. இப்ப நம்ம வார்ம் அப் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்குறோம். நாளைக்கு அந்த சூரிய நமஸ்காரம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு புதன்கிழமை சாந்தம் சக்தியுடைய நாள். சாந்தமா செய்யக்கூடிய பயிற்சிகள் செய்யணும். நம்ம அந்த 9 ஜாயிண்ட்டுக்கு உண்டான பயிற்சிகள் கண்டிப்பா செய்யணும். அதுபோக மற்ற பயிற்சிகளும் இருக்குது, அதையும் முடிஞ்சா பார்த்துக்கணும். இப்போ அப்படியே லாக் பண்ணி பிரீத் இன். கை பாருங்க, நல்லடி மேலே பாருங்க. அவுட் in out in out in out.
நல்ல ஒரு மூச்சு. கை காலை கொஞ்சம் அகல வைங்க. அப்படியே பிரீத் இன், வலது பக்கம். பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நல்லா மூச்சு. அப்படியே கையை பின்னாடி லாக் பண்ணி பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out. அப்படியே in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்லா நிமிந்து உட்காரணும், நிமிந்து நிக்கணும். இப்ப வந்துங்க கை விரல் பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். In, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு மணிக்கட்டு அப்படியே அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அப்படியே ஆப்போசிட் பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அப்படியே பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், in, out, in, out. தோல் கட்டைகள் இருக்கீங்க. பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. அப்படியே ஆப்போசிட் பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. கை பாருங்க, அப்படியே கையும் உடம்பும் சேர்த்து அப்படியே 1, 2, 3, 4, 5. நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5. இப்ப இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல ரொட்டேட்டிங் பண்றீங்க. எல்லாமே இடுப்புக்கு மேலதான் ரொட்டேட்டிங்.
கீழே ஃபுல்லா தண்ணி ஊற்றிச்சு. எப்படி நுழையணும்? பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in. அப்படியே கால் சேர்த்து இடுப்பு கீழே. அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out. அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. இப்போ நல்லா மூச்சு விட்டுங்க. இப்போ கால் பாதத்துக்கு கால் விரலுக்கும் பிரீத் இன். அப்படியே கையை காலை குதிகால் தூக்கணும். அவுட், in, out, in, out, in. 1, 2, 3, 4, 5. பிரீத் அவுட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ கை கால் நல்லா ஃப்ரீ பண்ணிங்க. ஒரு 5 தோப்பு கரணம் போட்டு உட்கார்ந்தணும். தோப்பு கரணம் 5 தோப்பு கரணம் போட்டு தான் மற்ற சுவாசங்க சரி செய்யணும். இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ உட்கார்ந்து எந்திரிக்கணும். உட்கார்ந்து எந்திரிக்கணும். நல்லா இருக்காங்க. மேட்டுக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடி பிரீத் அவுட், in, out, in, out, in. உடம்ப நல்லா குனிய வைக்கக்கூடாது. out, in, out, in. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நல்லா கை காலை இது பண்ணிட்டு இப்படியே காலை நீட்டி உட்கார். காலை நீட்டி உட்கார். அதுல ஒரு 2 பயிற்சி பார்த்துக்கணும். காலு கை வலி எதுவுமே வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி தடவு பயிற்சி இதெல்லாம் வார்ம் முன்னாடி பழைய பயிற்சி. நல்லா நிமிர்ந்து உட்காந்து காலை நீட்டிக்கணும். உட்காந்து இப்ப விரல் பிரீத் அவுட். விரலை மடக்கணும். மூச்சை வெளியே விடணும். விரலை நிமித்தணும். பிரீத் இன், அவுட், in, out, in, out. கால் பாதம் பிரீத் அவுட், in, நல்ல பின்னாடி out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே பிரீத் இன், அவுட். பாருங்க நல்லா டவுன் பண்ணும். அவுட், in, out, in, out, in, out, in. நல்ல மூச்சு.
அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட். சொல்லி பாருங்க. அப்படியே ஆப்போசிட் பிரீத் அவுட், இங்க இன்னொரு கீழே வரணும். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். நேரம் ஆகுது மூச்சு. அப்படியே கால் முட்டிங்க, தொடைய டைட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பிரீத் இன், தொடைய பிரீத் இன் பண்ணும்போது டைட், அது மாதிரி மசில் உத்தரா கொடுத்துக்கிறீங்க. பிரீத் அவுட், இன், அவுட், in, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. தொடையே டைட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ கால் நல்லா மடக்கிங்க, நல்லா நிமிந்து அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 நல்லா வச்சு நல்லா அப்படியே பிரீத் இன் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு நல்லா எடுத்து விட்டு இப்போ நீங்க இங்க பாருங்க, இடது கால் நீட்டிக்கிறீங்க. இடது கால் நல்லா நீட்டிக்கணும். வலது கால் இது மாதிரி மடக்கி வச்சு முட்டிக்கு வெளியே வச்சு சும்மா இப்படி பிடிச்சா சரி. இப்படி பிடிச்சி நிமிந்து உட்காரணும். இது நல்லா திரும்பணும். கல்லீரல் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும். 1 2 3 4 5 7 8 9. நல்லா நிமிந்து உட்காரணும். 1 2 3 4 5 6 7 8. நல்லா மூச்சு எடுத்து விட்டுணும். இப்போ நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. இப்போ பாருங்க அடுத்தது, இது வந்து வக்கராசனம். இப்போ பாருங்க, அடுத்த கால் நீட்டி நல்லா காலை மடக்கி வெளியே வச்சு நல்ல இடது பக்கம் நல்லா திரும்பணும். இப்போ வந்து இடது பக்கம் திரும்பும்போது கணையம் நல்லா வேலை செய்யும். நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 நல்லா அழைச்சி 1 நல்லா திரும்பணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா மூச்சு இப்போ நல்லா ஃப்ரீ பண்ணீங்க. இப்போ மூச்சு பயிற்சிக்கு வர்றீங்க. நல்ல வஜ்ராசனத்தில் உட்காரலாம், பத்மாசனத்தில் உட்காரலாம். நான் நேற்று ஆசனங்கள் காட்டுறேன். சுகாசனத்தில் உட்காரலாம், சேர் மேலே உட்காரலாம், எங்கே வேணா உட்காரலாம். ஆனால் உடம்பு நிமிர்ந்து இருக்கும். ஆ ஆ உடம்பே நிமிர்ந்து இருக்கும். நல்லா மூச்சு எடுத்துட்டு பாருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காரணும். உட்கார்ந்து மூச்சை கவனிக்க சொல்றதுன்னா என்னடா எப்போதான் மூச்சை கவனிக்க சொல்றாரு. சின்ன வயசு மூச்சு அதிகமாக போகும். இப்போ நல்லா மூச்சு எடுக்கணும். சொல்லி எடுக்கணும். சொல்லி விடணும். ஸ்லோ ஸ்லோ சொல்லும் போதே நீங்க சொல்லக்கூடாது. மூச்சு மெதுவா இழுக்கணும். அப்படியே ஸ்டார்ட். ஆம் அப்படியே போதும். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யணும். மூச்சு நல்லா எடுக்கணும், சொல்லி வெளியே விடணும். இது நல்லா இருக்கணும், சொல்லி வெளியே விடணும். இது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வாதம் இருக்காது, பித்தம் இருக்காது, சேத்தும் இருக்காது, போயிடும். இப்ப நம்ம கபாலபாத்தி நல்லா கையை இப்படி வச்சுட்டு, கபாலபாத்தியில 2 விதம் இருக்கு. இப்ப நம்ம முகத்தை இறுக்கம் பண்ணி விடுறது பாருங்க. முகத்தை இறுக்கம் பண்ணி விடணும். ரெடி?
அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. நல்லா மூச்சு. இப்போ பரிசீலிக்க பாருங்க. மூச்சை வேகமா விடணும். மேல போகும்போது இழுக்கணும். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப நாடி சோதனாங்க. ஃபுல்லா எடுத்து 2 ஹோல்ஸ் எடுத்து இப்ப எந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்குதோ அது வழியா விடணும். எந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்குதோ அதை அடைச்சிட்டு எந்த ஹோல்ஸ் ஃப்ரீயா இருக்குதோ அது வழியா விடணும். பாருங்க. ஃப்ரீயா சுவாசம் போயிட்டு வர்றது லெஃப்ட்ன்னு சொன்ன லெஃப்ட்ல விடணும். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப பாருங்க மூச்சு இப்ப லெஃப்ட் ஓடுது. ஆனா ரைட்டு தான் ஓடணும். ரைட்டு ஓடணும். அப்ப என்ன பண்ணணும்? லெஃப்ட்ல லெஃப்ட் இடது கையில இந்த அக்குள்ள வந்து யோக தண்டத்தை வச்சு நல்லா இப்படி சாஞ்சி நின்று இப்ப மூச்சை நல்லா இழுத்து லெஃப்ட்ல தான் இழுக்கணும். லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல பாருங்க. லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல. ரைட்ல இழுக்கக்கூடாது. இது மட்டும் செய்யுங்க. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கண்ணு திறந்து இன்னும் ஒரே தடவை பசிரிக்கா இன்னொரு தடவை. ரெடி. யோக தண்டத்தை வச்சு கடையை மாத்தணும். நல்லா வச்சு நம்ம புதன் கிழமை சுத்தி நினைக்கணும். இப்ப நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப மாறல அப்படின்னா நம்ம உடம்புல
60 பிரீத் எடுத்து மாறலன்னா நமக்கு உடம்புல கழிவுகள் அதிகமா இருக்க முடியும். இன்னும் ஒரு 30 தடவை. முதல் 30 தடவை, இப்போ ஒரு 30 தடவை. எதுல இழுக்கணும்? 2 ஹோல்ஸ் இழுத்து லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட்ல விடணும். இதுதான் கரெக்டான இது. ரெடி? நல்லா வச்சு நீங்க என்ன பண்ணணும்? மூச்சு எடுத்து 60 தடவை நல்லா இழுத்து 60 தடவை 30 தடவை விடணும். இந்த 30லையும் மாறலன்னா உடம்பு ஏதோ ஒரு பிடி இருக்கு. அதுல உடம்புல ஏதோ ஒரு பிடி இருக்குன்னு அர்த்தம். இப்ப நல்லா ஆறு மூச்சு புரியாது. இடம் வந்து நல்ல மூச்சு. இப்ப இதை எடுத்துக்கணும். இப்ப எடுத்துட்டா என்ன ஆகுன்னா இந்த பக்கம் சுவாசம் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ ஆயிடும். அதனால யோக தண்டத்தை வச்சு மாத்திட்டோம்னா ஒரே ஒரு டைம் அடுத்ததுல கண்டிப்பா மூச்சு கலை மாறினாதான் எல்லாமே சீக்கு இல்லாம நோய் இல்லாம இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். அதனால யோக தண்டத்தை வச்சு முதல்ல நம்ம பயிற்சி குடிக்கணும். இப்போ நம்ம சுகப்பிராணாயாமம் பண்ணோம். அதுதான் முதல்ல பண்ணணும். காலைல எந்திரிச்சா சுகப்பிராணாயாமம் என்ன, மூச்சு விட்டு இழுத்து மெதுவா இழுத்து மெதுவா விடுறது சுகப்பிராணாயாமம். ரெண்டாவது கபாலத்தை சுத்தம் பண்ணணும். கபாலத்துல தலையில இங்க இங்க தொண்டையில சளி அப்பி கிடக்கும். அந்த சளியை நம்ம என்ன பண்ணணும்? மகாமுத்திரை வச்சுட்டு 10 தடவை முகத்தை இறுக்கம் பண்ணி தான் விடணும். அப்போ நம்ம பேஸ் கரும்புள்ளி செம்புள்ளி அந்த முகப்புரு எதுவுமே வராது. எதுவுமே கண்டிப்பா வராது. அப்புறம் பாருங்க, சுவாச பாதை. அதுக்கப்புறம் எந்த ஓல்ஸ் வழியா ஃப்ரீயா இருக்குதோ அந்த ஓல்ஸ் வழியா இழுத்து, எந்த ஓல்ஸ் அடைச்சிருக்குதோ அது வழியா இருந்து விட்டு ஓப்பன் பண்ண வைக்கணும். இப்போ நமக்கு அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம். லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கா, ரைட் அடைச்சிருக்கா, இழுத்து ரைட்ல விடணும்.
ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. இது மாதிரி செய்துட்டா நம்மளுக்கு உடம்புல, ஹார்ட்ல, லங்ஸ்ல எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கும். இதையவே எப்ப பார்த்தாலும் செய்திருக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் செய்யணும். அவ்வளவுதான். 10 எண்ணிக்கை அவ்வளவுதான். அதுக்கு மேல செய்யவே கூடாது. சளி ஜாஸ்தியா இருக்குதுங்க ஐயா. நானு 20 தடவை செய்திருக்கிறேன். 30 தடவை செஞ்சீங்க உடம்பு சூடாயிரும். ஏற்கனவே கத்திரி வெயில். சரிங்களா? வெயில் வராதுடைய வெயில். இப்ப நம்ம வாதம், பித்தம், சிலேத்துவம்ங்கிறது உடம்புல சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பயிற்சியோடு சேர்ந்து இந்த ஒரு பயிற்சியை தான் 1 மாசம் செய்ய போறோம். அப்பதான் வாத உடம்பு இல்லை, பித்த உடம்பு இல்லை, சேத்தும் உடம்பு இல்லை. அது எந்த உடம்பா இருந்தா இந்த 3 உடம்புல ஏதோ ஒரு உடம்பு இருக்கு எல்லாருக்கும். அத ஒரே ரேசியோவா கொண்டு வரணும். வாதம் 1 மடங்கு, பித்தம் 1/2 மடங்கு, சிலேத்துமம் 1/4 மடங்கு இருக்கணும். அதுதான் ரேசியோ. அது மாதிரி இல்லாம வாதம் ஏறிச்சுன்னா கேஸ் புடிச்சுக்கிச்சு, இங்க புடிச்சுக்கிச்சுங்கய்யா, இங்க புடிச்சுக்கிச்சுங்கய்யா அப்படின்னு. பித்தம் ஏறினா தலை சுத்தல் வருதுங்கய்யா, தலை சுத்துதுங்கய்யா, பித்தம். அதுக்கப்புறம் சிலேத்துவம், கபம். எப்ப பார்த்தாலும் இரும்பிட்டு எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். இது எல்லாம் ஏறாம இருக்கணும்னா இந்த ஒரு பயிற்சி செய்தா போதும். அப்படிங்களா? ஒரே பயிற்சியா? கண்டிப்பா. வாதம் ஏறாது, பித்தம் ஏறாது, சேத்துமம் ஏறாது. என்னால நிமிர்ந்து உட்காந்துக்கணும். 2 கை சின்முத்திரா வச்சுட்டு மூச்சை எல்லாம் இழுத்து ஆ சவுண்டு சொல்லணும். அப்படிங்களா? ஆ சவுண்டா? ஆ. இப்படி இல்லை. ஆ சவுண்டு தொப்புல இருந்து வரணும். அபான வாயு மூலாதாரத்திலிருந்து வரணும். நல்லா மூச்சு இழுத்து 1, 2, 3. செகண்ட் டைம் நல்லா எடுத்து நல்லா மூச்சு எடுத்து தேர்ட் டைம் 1, 2, 3. தேர்ட் டைம் 1, 2, 3. நல்லா மூச்சு இழுத்து இப்ப பாருங்க, நல்லா கையை வச்சு இப்ப சவுண்டு தொண்டை இழுத்து வைக்கணும். இப்ப வந்து கையை சின்மய முத்திரா பாருங்க, ஆதி முத்திரா வச்சிருப்ப மற்றவர்கள் மண்டைக்கு அப்படியே சின்மய முத்திரா வச்சுட்டு சவுண்டு தொண்டை இருந்து இங்க இருந்து வரணும். அது மாதிரி ஊ அப்படி சொல்லக்கூடாது. எப்படி மெதுவா ஓ இது மாதிரி சொல்லணும். ரெடி? நல்லா மூச்சு எடுத்து 1, 2, 3. ஓ.
செகண்ட் டைம் 1 2 3. ஓ ஒரே டைம் 1 2 3. ஓ ஒரே டைம் 1 2 3. ஓ இப்ப முத்திரை மாத்தி இப்ப இம் சவுண்ட் வாயிலிருந்து வரணும். தொண்டையிலிருந்து மூணாவதுல இருந்து ஆ வந்தது, தொண்டையிலிருந்து ஊ வந்தது. இப்ப வாயிலிருந்து இம்மு வரணும். நாக்க மேல டச் பண்ணி மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்ப இம் சவுண்ட் 1 2 3. செகண்ட் டைம் 1 2 3. Third time 1 2 3. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப பாருங்க ஆ ஊயும் ஒரே டைம் இன்டன் 1 2 3. அதே மாதிரி வச்சு தப்பு மூச்சு எப்படி இருக்கும்? நெஞ்சு மூச்சு எழுக்குமல்ல, வயிறு மூச்சு இழுத்தா வயிறு உள்ள போற மாதிரி அப்படி மூச்சு இழுத்து வயிறு உள்ள வச்சு சவுண்டோட குக்கர் விசில் எப்படி வரும்? அந்த மாதிரி விடணும். 1 2 3. ஒரே டைம் 1 2 3. இப்போ பின்னாடி கை கட்டணும். பின்னாடி கை கட்டி மூச்சு விட்டுட்டே மெதுவா டவுன் பண்ணணும். மூச்சை விட்டுட்டே மெதுவா டவுன் பண்ணணும். ரெடி? மூச்சு நல்லா எடுத்து அப்ரீத் வயிறு உள்ளதா இருக்கும். அப்ரீத் பண்ணி மூச்சை 1 விடணும். 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பிரீத் இன். இது மாதிரி செய்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வாதம் இல்லை, பித்தம் இல்லை, ஸ்லேத்துமும் இல்லை. அப்படிங்களையா? இது எவ்வளவு வேணும் செய்யலாமா? எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். நீங்க எவ்வளவு நேரம் வேணா செய்யலாம். அதனால இந்த பிராணாயாமத்தை காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் செய்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. தாராளமா செய்யலாம். இப்ப நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்ப பாருங்க, நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படியெல்லாம் செஞ்சாச்சு. நாம் நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாச்சு. இப்போ சனி பகவானுடைய இதுக்காக நம்ம நல்லா உட்கார்ந்து
சனியினுடைய விரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல். சரிங்களா? இன்னைக்கு புதன்கிழமை. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்லா கைய மூச்சை இழுக்கணும். எண் ஓ எண் ஓ எண் ஓ எண் ஓ எண் ஓ எண் மூச்சு இழுக்கணும். எண் மூச்சு எடுக்கணும். எண் விடணும். ஓ எண் நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நல்லா மூச்சு இழுத்து நல்லா வச்சு ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப கை பின்னாடி மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து அப்படியே டவுன். 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்போ அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே ஃப்ரீயா படுத்துறேன். எதுவுமே பேசாம நீங்க இந்த எதையுமே கவனிக்காம சும்மா இருந்தா சரி. மூச்சை மட்டும் இழுத்து விடுறதை மட்டும் கவனிச்சா போதும். வேற எதையும் கவனிக்கணும். அப்படியே கை கால் உடம்பெல்லாம் சேவ் பண்ணி இது அகத்தாய்வு பயிற்சி. எதையுமே பேசாம நம்ம மூச்சை மட்டும் கவனிக்கிறது அகத்தாய்வு. பெண்கள் வலது பக்கமாக ஆண்கள் இடது பக்கமாக திரும்பி எந்திரிச்சு அப்படியே எழுந்திரிச்சு கண்ணை திறக்காம கையை தேய்ச்சி கண்ணை ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்து பேஸோடு அப்ளை பண்ணணும். இது மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை செய்யக்கூடிய பயிற்சிக்கு சரியா ஏதுவா இருக்கும். ஒரு சிலர் சொல்றாங்க, ஏங்கய்யா சனீஸ்வர பயிற்சிகள் இப்படி இல்லையாம இந்த மாதிரி பாருங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் சனி பகவான் பயணிப்பார்.
அந்த 2.5 வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் அப்படி தாண்டுவார். அப்போ அதுக்கு அடுத்த இதுக்கு கொஞ்சம் இழப்புன்றது இருக்கும். அது மாற வர்றதுதான் இதே தவிர நம்ம மத்தவங்க சொல்ற மாதிரி கிடையாது. அதுக்கு அந்தந்த கிரக சக்திகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அமைச்சு மாறுவோம், மாற்றிடுவோம். நல்லா ஃப்ரீ பண்ணி அப்படியே எந்திரிச்சு கையை நல்லா தட்டி சிரிக்க. நல்லா பாருங்க, இப்படி எந்திரிக்கணும். அப்படியே எந்திரிச்சு நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேற விதமா இதுல நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இந்த பயிற்சியை ரெகுலரா செய்துட்டு வரணும்.